Good morning students. Okay, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸில் நம்ம என்னென்ன இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், அல்காரிதம் எப்படி யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பேராமீட்டர்ஸ், பேராமீட்டர் வித்தவுட் டைப், பேராமீட்டர் வித் டைப், இதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் இன்டர்ஃபேஸ்? இன்டர்ஃபேஸ் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 1.3 ஃபஸ்ட் லெசன், நம்ம ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட் லெசன் சாப்டர் 1.3 interface versus implementation. So what is the interface? Interface is a set of action that can do. Interface is a set of action that an object can do. அதாவது இன்டர்ஃபேஸுங்கிறது என்னென்ன, இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு பொருளை வச்சு நம்ம செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், இல்லை லைட் ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே லைட்டு வந்து க்ளோ ஆகுது. ஸோ நம்ம வந்து அது பார்க்கறதில்ல, லைட்டை போட்டோமா, சுவிட்சை போட்டோமா, லைட்டு வந்து க்ளோ ஆகுதா, அவ்வளோதான். பட் அது எப்படி வேலை செய்யுது, லைட்டு சுவிட்சை போடுறோம், சுவிட்சை போட்டு அந்த கமாண்ட் எங்கே போகுது, கரண்ட்லேருந்து பாஸ் ஆகி லைட்டு போயிட்டு லைட் எரியணும் அப்படிங்கிற அந்த இது வந்து ப்ராசஸ் நடக்குது. ஸோ திஸ் இஸ் அ இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸுங்கிறது என்னென்னா, இன்டர்ஃபேஸ் இஸ் செட் ஆஃப் ஆக்ஷன் that an object can do. இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, when you press a light switch, the lights go on, and you may not have cared about how the lights glow. In the object-oriented programming language, interface is a depression of the function. A class must have all the functions. Interfaces. In our example, anything that acts like, okay, should have function definitions like turn on and turn off. The purpose of interface is allow to computer to enforce the properties of the class type T. A class declaration combines the external interface. Class declaration combines external interface is a local state with an implementation of the interface that carries out the behavior. An object is instance created from the classes. இங்கே இன்டர்ஃபேஸுங்கிறது என்ன, இன்டர்ஃபேஸ் இஸ் எ செட் ஆஃப் ஆப்ஜெக்ட் தட் கேன் டூ. அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன, இட்ஸ் எ செட் ஆஃப் ஆக்ஷன் தட் ஆப்ஜெக்ட் கேன் டூ. அதாவது இன்டர்ஃபேஸ் இஸ் ஒரு ஆக்ஷன், செட் ஆஃப் ஆக்ஷன். அதை வந்து ஆப்ஜெக்ட் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத, ஆப்ஜெக்ட் வச்சு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லைட் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், லைட் எரியுது. அதே மாதிரி பால் இருக்குது, பால் நம்ம த்ரோ பண்ணுறோம், ஒரு வாலில் வந்து த்ரோ பண்ணுறோன்னா தட் வில் பி பால் வில் பி த்ரோ த வால், ரிட்டன் நமக்கு வருது. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்க? அது வந்து எப்படின்னா இன்டர்ஃபேஸ் செட் ஆஃப் ஆக்ஷன், அதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நமக்கு வந்து இதாகுது. அதே ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது என்னென்ன, இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் இட் இஸ் எ பிஹேவியர். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் அதாவது அந்த இன்டர்ஃபேஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, அதை வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறத வந்து செயல்படுத்துதல். அதாவது நம்ம வந்து ஒரு செயல் பண்ணுறோம், இப்போது சுவிட்சை போட்டோடனே லைட் எரியணும் அப்படிங்கிறது வருது பார்த்தீங்களா. சுவிட்சை போடணுங்கிறது இட்ஸ் ஏ இன்டர்ஃபேஸ், சுவிட்சை போட்டோன்னு லைட் எரியணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரோக்ராமிங் எடுத்துக்கோங்க. ப்ரோக்ராமிங்கில் நம்ம கோடிங் எழுதுகிறோம், இதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இந்த ப்ரோக்ராமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு என்ன ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரோக்ராமுக்கு உண்டான எல்லாமே நம்ம தெளிவாக நம்ம எழுதி வச்சுடுவோம். இட்ஸ் ஏ இன்டர்ஃபேஸ். அது எப்படிலாம் ஆக்ஷன் பண்ணணும், எப்படியெல்லாம் கொண்டு வரணும், அது இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Interface just defines what an object can do but won't actually do it. Okay, implementationங்கிறது it's carry out the instruction defined in the interface. In object-oriented programming classes are the interface and how the object is processed and executed in the implementation. அப்புறம் characteristics of interface. The class template specifies the interface to enable an object to create the operated properly. An object's attributes and behavior is controlled by sending functions to the object. Okay, a class template
specifies the interface to enable an object to be created and operated properly. Interface ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட். நம்ம டெம்ப்ளேட் மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஓகே ஸ்டூடெண்ட் பற்றி ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்னா என்ன, ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கொண்டு வரதான் வந்து டெம்ப்ளேட். ஓகேங்களா? டெம்ப்ளேட்டுங்கிறது ஜஸ்ட் ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங், ஒரு சின்ன ப்ரோக்ராமிங். அந்த டெம்ப்ளேட் வந்து கிளாஸ், அதை வந்து ஃபங்க்ஷன் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா தட் இஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே, எனேபிள். அந்த இன்டர்ஃபேஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இட்ஸ் ஏ இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? த கிளாஸ் டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபைஸ் த இன்டர்ஃபேஸ் டு எனேபிள் an object to created and operated properly. Okay. An object attributes and behavior is controlled by sending function to object. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம என்ன இன்டர்ஃபேஸில் இந்த நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து அதோட பிஹேவியர் கண்ட்ரோல் பண்ணும். பிஹேவியர் கண்ட்ரோல் பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். இப்போ இந்த வேலை செய்யணும், லைட் போட்டால் நமக்கு சுவிட்ச் எரியணும், எரியுமா எரியாதா அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த இது வந்து கொடுக்குறது ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸஸ் தான். ஓகேங்களா? இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணோன்னா, இட் வில் பி கண்ட்ரோல் பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இட் வில் பி கண்ட்ரோல் பை சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ் டு த ஆப்ஜெக்ட். ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கார் என்ஜின் அதை ஸ்பீடை வச்சு எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு டயக்ராமோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பர்சன் ஒரு காரில் உட்காந்துட்டு அவர் கார் வந்து கீ கொடுத்து ஆன் பண்ணுறாங்க. ஸோ என்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. பட் அந்த டிரைவர் இல்லை இந்த பர்சன் அவர் வந்து அதை பற்றி ஜஸ்ட் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். பட் அந்த கார் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை நாள் ஸ்டார்ட் ஆகுது, அந்த என்ஜின் என்னென்ன வேலை செய்யுது, அந்த என்ஜினோட வேலை என்ன, இதில் யார் இன்டர்ஃபேஸ், யார் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, எந்த ஆப்ஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். ஏறி உட்காரோம், ஸ்டார்ட் ஆகிடுது, போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க என்னென்னா, the person who drives the car does not care about internal working. To increase the speed of the car, just press the accelerator and get the desired behavior. Here the accelerator is the interface, and the accelerator தான் வந்து interface between the driver and the engine. இப்போது என்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, என்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்குது. பட் என்ன ஆகணும், வண்டி மூவ் ஆகணும் என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ த ஆக்சிலேட்டர் இஸ் த இன்டர்ஃபேஸ். ஆக்சிலேட்டரை வந்து அந்த டிரைவரோ அந்த பர்சனோ வந்து எந்த அளவுக்கு அவங்க ஆக்சிலேட்டர் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வண்டி வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? அந்த கார் வந்து மூவ் ஆகுது. தட் இஸ் த இன்டர்ஃபேஸ். ஸோ ஆக்சிலேட்டர் இஸ் த இன்டர்மீடியட். அவர் தான் வந்து இன்டர்மீடியட். ஆக்சிலேட்டர் வந்து இன்டர்மீடியட் பிட்வீன் த டிரைவர் அண்ட் த என்ஜின். இங்கே இன் திஸ் கேஸ் த ஃபங்க்ஷன் could speed the interface. Internally the engine of the car is doing all the things. Okay, ஜஸ்ட் இவர் என்ன பண்ணுறாங்க, ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுறாங்க, வண்டி மூவ் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் அந்த மற்ற வேலையை யார் பார்க்குறது, மற்ற வேலை என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் தான் பார்க்குது. என்ஜின் தானே பண்ணுது, ஃபியூல் வந்து சக் பண்ணுது, ஏர் பம்ப் பண்ணுது. என்ஜின் அந்த மூவிங் மற்ற எல்லா இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இட் வில் பி அந்த என்ஜின் தான் பார்த்துக்குது. ஓகே, let us see example. Consider the following implementation of the function. Find the minimum of the 3 arguments. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபைண்ட் த 3 மினிமம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. let minimum equal to 3 of x, y, z equal to if x greater than y then if x less than z then x else z. இது சின்ன ப்ரோக்ராம், இது நமக்கு தேவையில்லை. பட் அது வந்து ஒரு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் 1.4 பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர் ஃபங்க்ஷன். ஸோ வாட் இஸ் அ பியூர் ஃபங்க்ஷன், வாட் இஸ் அ இம்பியூர் ஃபங்க்ஷன்? பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன? பியூர் ஃபங்க்ஷன்னா ஃபில்டர் பண்ணி வருது பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன்னா கலப்படமாகி வருது இம்பியூர் ஃபங்க்ஷன். அப்படியா? இது அப்படி கிடையாது. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் எக்ஸாக்ட் ரிசல்ட். ஓகே, இட் கிவ்ஸ் அ எக்ஸாக்ட் ரிசல்ட். அதாவது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூக்கு உண்டான ரிசல்ட் நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் என்ன தான் மாற்றி கொடுத்தாலும் அதே வேல்யூ கொண்டு வர்றது தான் வந்து இட்ஸ் கிவ்ஸ் அ எக்ஸாக்ட் ரிசல்ட். தட் இஸ் பியூர் ஃபங்க்ஷன். இங்கே அந்த புக்கில் பாருங்கள், பியூர் ஃபங்க்ஷன் ஆர் த ஃபங்க்ஷன்
which give the exact result when the same argument are passed. It gives the exact result with the same arguments are passed. அதாவது நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணாலும் சேம் ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணாலுமே gives the exact result. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஆஃப் 0 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் சைன் ஆஃப் 0 ஆல்வேஸ் ரிசல்ட் இஸ் 0. திஸ் மீன் தட் எவ்ரி டைம் யூ கால் த ஃபங்க்ஷன் வித் த சேம் ஆர்குமெண்ட் யூ கிவ் த எக்ஸாக்ட் ரிசல்ட். அதாவது 0 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா 0 into 1 0. Any argument you say 0 into 0 0, 0 into 1 is 0, gives the exact result. That is அதே மாதிரி ஒரு பியூர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து மாறாது, ஜஸ்ட் அப்படியே தான் இருக்கும், அது மாற்ற முடியாது. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பை வேல்யூ இருக்குது இல்லையா, ஆல்ரெடி லாஸ்ட் இயரே நான் சொல்லியிருப்பேன். அந்த பை வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா மாற்ற முடியாதுங்கிறதான் சொல்லியிருப்போம். அதே மாதிரி பியூர் ஃபங்க்ஷனை வந்து அது மாதிரி அந்த வேல்யூஸ் வந்து மாற்ற முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, okay, advantages of pure function. One advantage is the function is pure, then if it is called several times with the same arguments, the compiler only needs to actually call the function once. Pure function அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் எத்தனை டைம் கால் பண்ணாலும், ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எத்தனை டைம் செவரல் டைம்ஸ் நீங்கள் கால் பண்ணாலும் it gives the same argument பாஸ் பண்ணி நீங்கள் எத்தனை முறை கால் பண்ணாலும் the compiler only gives the actual value. அதாவது it only needs actual call the function strlen of s. அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். if it is a compiled string len, strlen is string len of s is called each time, and strlen needs to iterate over the whole of s. The compiler is smart enough to work out the strlen is pure function, and s is not updated to the loop. Then it is can remove the redundant extra calls to strlen and make the loop execute only one time. Okay. Next one then was impure function. So impure function அப்படிங்கிறது என்னன்னா, it's a straight opposite to pure function. எப்படி சார், பியூர் ஃபங்க்ஷனாக பியூராக இருக்கும், இம்பியூர் ஃபங்க்ஷனாக கலப்படமாக இருக்கும், அப்படியா? இட் இஸ் நாட் தட் லைக் தட். impure function, variable used inside the function may cause side effect through the function which are not passed with any arguments. In such case the function is called impure function. When a function depends on variable or function outside of its definition block, you can never be sure that a function behavior same every time is called. என்ன சொல்ல வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா, பியூர் ஃபங்க்ஷனில் நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் சேம் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலும் gives the exact result. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 0னு வேல்யூ வச்சுட்டு 0 மல்டிபிள் பண்ணால் give the 0. பட் அதே இம்பியூர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது என்னன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் c = a + b, ஏக்கு வந்து 3யும் பிக்கு வந்து ஒரு 5யும் கொடுத்துட்டிங்கன்னா, அப்போ சியோட வேல்யூ 8. அப்போ என்ன ஆகுதுன்னா இட் வில் பி சேஞ்ச், தட் இஸ் இம்பியூர் ஆகுது. ஸோ அது என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது இல்லையா? that is a impure function. சிம்பிளாக சொன்னால் that is a impure function. okay, next வந்து பியூர் ஃபங்க்ஷன் இம்பியூர் ஃபங்க்ஷன் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. பியூர் ஃபங்க்ஷன் ரிட்டன் வேல்யூ ஆஃப் த பியூர் ஃபங்க்ஷன் slowly depends on its argument passed. Hence if you call the pure function with the same set of argument, you will always get same return value. Impure function பார்த்தீங்கன்னா, the return value of the impure function does not slowly depends on its argument passed. Hence if you call the impure function the same set of arguments, you might get the different return value from the example. அதாவது பியூர் ஃபங்க்ஷனில் நீங்கள் சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா it gives exact result, but impure function கொடுத்தீங்கன்னா the result will be changed.
ஃபார் எக்ஸாம்பிள் இம்பியூர் ஃபங்க்ஷனில் டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க, ஓகேங்களா? டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது என்றைக்குமே என்ன பண்ணணும், மாறிட்டே தான் இருக்கும். எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்காது. டேட் ஆர் டைம் நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டைமும் வந்து சேஞ்ச் ஆகும், டேட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். தட் இஸ் நீங்கள் என்ன இது பண்ணாலுமே சேஞ்ச் ஆக தான் செய்யும் இல்லையா? தட் இஸ் இம்பியூர் ஃபங்க்ஷன். They do not pure function, they do not modify the arguments which are passed to them. Impure function, they modify the arguments which are passed to them. Pure functionல நம்ம arguments வந்து modify பண்ண முடியாது, பட் impure functionல நம்ம modify பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் pure functionல get the exact value, impure functionல we not get the exact value, but it have some side effects. Side effects அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறோம், இப்போது c = a + b, ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 5 கொடுக்கணும்னா இட் வில் பி சேஞ்ச். அதே மாதிரி பியோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். 8 பதிலாக ஒரு 5 பதிலாக ஒரு 4 கொடுத்தோம்னா தட் ஆன்சர் வில் பி சேஞ்ச். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து பியூர் ஃபங்க்ஷன் சைட் எஃபெக்ட். நம்ம என்ன பண்ண சைட் எஃபெக்ட் மீன்ஸ் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். தட் இஸ் இம்பியூர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து சாமிலான்ஸ் ஆஃப் க்ரோம்லேண்ட் ப்ராப்ளம் யூஸிங் ஃபங்க்ஷன். இதை பற்றி லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்டில் உங்கள் மிஸ்ஸு வந்து உங்களுக்கு எடுத்துருப்பாங்க, கிளியராக எடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே வந்து நல்லா அதை பார்த்துருப்பீங்க. ரீகால் த சாமிலான்ஸ் ஆஃப் க்ரோம்லேண்ட் ப்ராப்ளம் யூ ஹேவ் ஸ்டடிட் இன் 11th ஸ்டாண்டர்ட். பார்த்தீங்களா, அவங்களே சொல்லிட்டாங்க நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சிருப்பீங்க, உங்கள் மிஸ்ஸு வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வெரி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த சாமிலான்ஸ் ஆஃப் க்ரோம்லேண்ட் அல்காரிதம். இந்த அல்காரிதம் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஜஸ்ட் இது சிம்பிள் தான், பட் இது வந்து அந்த அளவுக்கு முக்கியமானது வந்து கிடையாது. If you have any doubt, ask me through WhatsApp. Thank you.